சிந்து சொல்ல எனக்கு உங்களோட ஒய்ஃபை பார்க்கணும். வீட்டுக்கு வருவாவ. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சீனை வந்து அகெயின் பாலச்சந்தர் சார் கிளாஸ் ஆக்ட் அது வரது பார்க்குறது. ஐயோ அங்கே தியாகராஜர் ஃபோட்டோ நமஸ்காரம் பண்ணுவோம். சிந்து பைரவி பாரு, ஐயோ இவதானா அந்த கிரேட் ஜேகேபியோட பொண்டாட்டி ஒய்ஃப் பைரவி, நான் உங்கள் ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு போய்ட்டுமா. தட் இஸ் ஒரு விளாட்டாக சொல்லுவா. எல்லாத்துலேயும் டபுள் மீனிங் இருக்கும். யூ ஷுட் see the scene to understand what I am trying to say. It is amazing that how you can make a scene with so many matters. டயலாக் அப்படி இருக்குது. ஒரு டயலாக்லேயும் மீனிங் இருக்குது. டபுள் லேயர்ஸ் இருக்கும். அதில் பேசி சாரி கிளம்பி போய்ட்டு இருப்பா. பைரவிக்கு ஷாக்கு. இவன் நிஜமாக என்ன சொன்னால் என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட அப்செட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாளே, வாட் இஸ் திஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த சீனை. முடிச்சுட்டு பார்த்தா இவர் ரெகுலராக அவளை பார்க்க ஆரம்பிப்பார். ரெகுலராக மீட் பண்ணிட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஜேகேபி மியூசிக் ஜீனியஸ், கிளாஸு குரு, நல்லா இருக்கணும், பாட்டால் யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மியூசிக்கை குடிச்சா பிடிக்காது அந்த மாதிரி கேரக்டர். ஒய்ஃபுக்கு மியூசிக் பிடிக்காத கேரக்டர். ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபு, ஆனால் அவளுக்கு மியூசிக் தெரியாது. இவளுக்கு மியூசிக்காக தெரியும். ஆனால் இப்போ அவள் வந்து நாளைக்கு இவளோட எஃப்ஐஆர் வைக்கிற போகிறது நமக்கு தெரியும் கதையில். ஆனால் அந்த எஃப்ஐஆரில் அந்த சிந்து கேரக்டர் வந்து வெறுமனே ஒரு டைமென்ஷனே இல்லாமல் இருந்துட்டா அவள் தப்பாகிடுவாள் அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் மாதிரி இன்னொரு கேரக்டரைசேஷன் கொண்டு வராரு. அவள் 2 ஒரு நாள் சும்மா பீச்சில் பேசும்போது உன்னோட ஸ்டோரி சொல்லேன்னு சொல்கிறார் அவர். அப்போது சொல்கிறா, நான் ஒரு ஆர்ஃபன், என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அம்மா, லக்கிரி குப்பைத்தொட்டியில் போடாமல் ஒரு ஆர்ஃபனேஜில் போட்டா. பட் மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் when I became elder, நான் ரொம்ப அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டரை நோண்டி நான் யாருன்னு கேட்ட உடனே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் எங்கள் அம்மாவை தேடின்னு வந்தேன். இப்போ தான் கட் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜு பிகினிங்கில் வந்தாங்கல்ல, அந்த டிரைவரோட கவிதா கிருஷ்ண கேரக்டரோட அந்த ஜட்ஜோட ஒய்ஃபு தான் இவங்க மதர். இப்போ என்ன பண்ணா, முள்ள டிஸ்டன்ஸில் அதை பார்க்குறா. ஹாப்பியாக இருக்கா அம்மா. அவளுக்கு இப்போ இன்னொரு பொண்ணு இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்கா சொல்லி அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. ஆடியன்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணிட்டு ஜேகேபிக்கு தெரியாது. ஜேகேபி வந்து இப்படியெல்லாம் ஒரு அம்மா இருக்காளே சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவார். ஜட்ஜோட வீட்டுக்கு. ஜட்ஜை பார்க்குறது பார்த்தா அப்போ அவளுக்கு தெரியும் எங்கள் அம்மாவே அங்கே இருக்கா. ஸோ சிச்சுவேஷனுக்கு என்ன கிரியேட் பண்ணிட்டா பாருங்க. ஜேகேபி, ஜட்ஜு, அந்த சிஸ்டர், இவளுக்கு இப்போது ஸ்டெப் சிஸ்டர், மதர் எல்லாம் இருக்காங்க. அவளுக்கு அம்மா சொல்ல முடியாது, இது என்னோட தங்கச்சி சொல்ல முடியாது. அப்படியே இருக்கும்போது நீ ஒரு பாட்டு பாடு சொல்லுவாள். இந்த பாட்டு வெண்ட் ஆன் டு பிகம் த நேஷனல் அவார்ட் வின்னர் சாங். வைரமுத்து சாருக்கு சரி, நம்ம சித்ரா அம்மாவுக்கு சரி, இந்த பாட்டு வந்து தே காட் த நேஷனல் அவார்ட். பியூட்டிஃபுல் சாங். அந்த லிரிக்ஸ், அதில் வேர்டிங்ஸ்குள்ள ஹோல் லைஃப், மூடு, எமோஷன். ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணிட்டாரு, சிந்து கேரக்டர் மேலே அவ்வளோ சிம்பத்தி கொண்டு வந்துட்டார்.